உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 7 நாளைக்கு 7 விதமான டின்னர் ரெசிபீஸோட கூட வந்துட்டு 7 சைடிஷ்ங்க. அதாவது 7 டிஃபன் ஐட்டம், 7 அதோட சைடிஷ். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க போகும், ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாமே சூப்பரான டிஷ்ஷஸ்ங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய டிஷ்ஷஸ் எல்லாமே ஈஸி ரெசிபீஸ் தாங்க. ஒரு டிஃபன் செஞ்சுட்டு டிஃபனை மட்டும் விடாமல் அது கூட வந்துட்டு சைடிஷ்ஷோ இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், ஒரு 45 மினிட்ஸ் போகும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான டே 1 மண்டே வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சப்பாத்தியும் கடலைக்கறியும் தாங்க செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. கூட வந்துட்டு 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு, நான் எப்போவுமே சப்பாத்தி பிசையும் போது நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசைவேங்க. ஆனால் இன்றைக்கி நான் சாதா நம்ம தண்ணி எடுத்து தான் பிசைய போகிறேன். ஸோ இப்போ தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. ரொம்ப அப்படியே எடுத்த உடனே ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா டைட்டாக சப்பாத்திக்கு பிசைய ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைட்டாக சப்பாத்திக்கு பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்பாத்தி வந்துட்டு உள்ளுக்கு சாஃப்டாகவும் மேலே வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பாதி பிசைஞ்சிட்ட பிறகு நம்ம ஒரு கைப்பிடி அளவில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து, எண்ணெய் வந்து எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது ஒன்றாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி நல்லா டைட்டாக பிசைய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த மாவில் ஃபுல்லாக தடவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் சப்பாத்தியை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்துட்டு நல்ல மாவு சாஃப்டாக இதுவாகிட்ருக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிட்ருக்கும். திருப்பி உள்ளங்கை வச்சு ஒரு 2 வாட்டி நல்லா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவுக்கு ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சப்பாத்திக்கு மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 9 சப்பாத்தி கிடைக்குங்க. நான் இப்போ மாவு கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன், நீங்கள் சின்னதாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவை திரட்டிடலாம். லைட்டாக மாவை வந்துட்டு கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரட்ட ஆரம்பிங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் திரட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தவாவில் சுடும்போது ஈஸியாக இருக்கும், ஒன்றுன்னா சுடும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மாவை வந்து திரட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தோசைக்கல்லில் வச்சு சுட்ட எடுத்துருங்க. தவா வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு நல்லா சூடாகிட்டோம். சூடான பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு சப்பாத்தியை போடும்போது ஒரு சைடு வந்துட்டு ஒரு 30 செகண்டில் நல்ல ஒரு குட்டி 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 பபிள்ஸ் வருங்க. அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் திருப்பி சேர்த்துக்கோங்க. இதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா புஃப்னு வரும். நான் இதோட எண்ணெய் சேர்க்க மாட்டேங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சைட் டிஷ் வந்துட்டு சப்பாத்தியோட மேட்ச் ஆகுங்க. ஆனால் நான் இன்றைக்கி செய்ய போகிறது என்னதுன்னா கடலைக்கறி தான். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம் வாங்க. காலையிலேயே கருப்பு கடலை இருக்கு இல்லைங்களா, அம்முக்கடலை, அதை வந்துட்டு நான் ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இல்லை 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதக்கி எடுத்துட்ட உடனே ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும், உப்பு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனும்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்ட பிறகு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு ஸோ இப்போ வந்துட்டு காலையிலேயே கருப்பு மூக்கடலை ஊற வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் கடலைக்கறி நல்லா வெந்துட்டுருக்குங்க. ஸோ கடலையும் நல்லா வெந்துட்டுருக்கும், நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வெந்துட்டுருக்கும். இப்படியே விட்டாலும் சரி, ஆனால் நான் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்து பத்தை போட்டு வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு உடச்சக்கடலையும் 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட் வந்த உடனே அதை எடுத்து அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ அந்த அரைச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேங்காய் சேர்த்துட்ட உடனே ரொம்ப கொதி வரக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சப்பாத்தியும் கடலைக்கறியும் ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக, அதே மாதிரி மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற சப்பாத்தியும் கூட வந்துட்டு நைட்டு கடலைக்கறியும் வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான டின்னர் ரெசிபீஸில் 1 வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி வித் கருப்பு கடலை சூப்பரான ஒரு குழம்போட ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கேழ்வரகு தோசையும் கூட வந்துட்டு வடகரியும் தாங்க செய்ய போகிறோம். கேழ்வரகு தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கேழ்வரகு வந்துட்டு 1 கப்பு கேழ்வரகும் கூட 1/2 கப்பு உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்துக்கோங்க. எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் முன்னாள் நைட்டே செய்கிறீங்க, மறுநாள் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா ஊறிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ முன்னாள் வந்துட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு மறுநாள் வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. ஸோ தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து 2 பேட்சாக போட்டுக்கிறேன். உங்களது பெரிய ஜாராக இருந்தால் நீங்கள் 1 பேட்சாக கூட போட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா இந்த பதத்துக்கு அரைஞ்சி வரணுங்க. இந்த பாருங்கள், நல்லா மையாக அரைஞ்சிருக்கணும். ஸோ இதை வந்துட்டு அப்படியே வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பேட்சும் அதே மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதே மாதிரி மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு உப்பு வந்து நம்ம 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையிலேயே வந்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம நார்மலாக எப்படி தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க. நல்லா கரைச்சி விட்டுட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 6 மணி நேரம் அப்படியே ஃபர்மெண்ட் ஆக விட்டுருங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா 6 மணி நேரம் விட்டுட்ட பிறகு எப்படி ஃபர்மெண்ட் ஆகிருக்குன்ட்டு நல்லா மாவு வந்து ரெடியாகி பக்குவமாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு உப்பு வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்துட்டு உப்பு சேர்த்தோம் இல்லைங்களா, அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு தவா வச்சுட்டு தவா நல்லா சூடானோடனே நம்ம வந்துட்டு நார்மலுக்காக தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிடலாம். ஒரு சைடு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு 1 டீஸ்பூனுக்கு ஊற்றி விட்டுருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். கேஸ் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. ஸோ ஒரு சைடு நல்லா வெந்து வந்த உடனே அடுத்த சைடை திருப்பி போட்டு தோசையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி சூடாக சாப்பிட்டுடுங்க. ஸோ அடுத்த தோசையும் இதே மாதிரி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேழ்வரகு தோசை பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க.
இப்போ வந்துட்டு இது கூட ஒரு காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுக்கு காம்பினேஷன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வடகறி தாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வடகறிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பை வந்துட்டு நம்ம ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாங்க. ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி ஊறுச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் ஒரு 2 ஹவராக ஊற வச்சிட்றேன். நான் ஒரு பவுலில் 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்து அதை வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். ஸோ வெங்காயம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நீட்டு வாக்கில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2, சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு அதே மாதிரி ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம கடலைப்பருப்பை எடுத்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்ட பிறகு ஒரு 4லேருந்து 5 வரமிளகாவும் 1 டீஸ்பூன் சோம்போ சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது கூட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இட்லி குண்டானில் போட்டு வேக வைக்க போகிறதில்ல, தவாலியே வச்சு நான் அடை மாதிரி திரட்டிக்க போகிறேன். ஸோ அடை மாதிரி திரட்டிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அடை மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு சைடு வெந்து வந்த உடனே அதுக்கப்புறம் திருப்பி போட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு லைட்டு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அடுத்த பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டெப்பை முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் மீதி மாவு இருந்தாலும் இதே மாதிரி ஃபுல்லாக அடை தட்டி வச்சுக்கோங்க. இருக்கிற மாவில் ஃபுல்லாக அடை தட்டி அதே மாதிரி அதை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க ஒரு பிளேட்டில் வச்சு. இப்போ ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்டாரு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், அதையும் சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா ஒரு கலர் மாறுற அளவுக்கு வதங்கி வரணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷமாவது ஆகும். ஸோ நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை வாசனெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே வதக்கிறதுல தாங்க டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் வடகறிக்கு. ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதை எல்லாமே நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்த இந்த அடையை உதிரி உதிரியாக போட்டுக்கலாம். நல்லா உதிரியாக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக ஆக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. ஸோ இந்த டைமில் திருப்பி நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியோடைய இந்த மசாலாவையும் நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொதி வந்த பிறகு நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. புதினா சேர்க்குறது வடகரியில் நல்ல ஒரு ஸ்மெல்லும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடி கொதி வந்த உடனே நல்லா கொதிக்கணும். கொதி வந்த உடனே நம்ம உதிரி உதிரியாக தூவி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அடை மாதிரி செஞ்சு உதிரி உதிரியாக ஆக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா பருப்பை, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி தட்டு போட்டு மூடி ஸ்லோவாக வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, இப்போ மீதி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம திருப்பி நல்லா கொதிக்க விட போகிறோம், அதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. ஸோ இப்போ ஒரு கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வடகரியில் தண்ணி இழுத்துக்கும், அப்புறம் ரொம்ப கட்டியாயிடும். அதனால் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். பருப்போடு சேர்த்து வெங்காயம் அந்த பச்சை மிளகாலாம் நல்லா வெந்து வர டைமில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வடகரி ரெடி ஆகிடுச்சிங்க.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ராகி தோசையை நல்லா சுட சுட சுட்டுட்டு அதே மாதிரி நல்லா கொதிக்க வடகறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிக்கடிக்கு செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆற விட்டுட்டா கொஞ்சம் ரஃப்பான மாதிரி இருக்கும், ஆனால் சுட சுட சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது 3வது நாள் புதன்கிழமை நம்ம தட்டி இட்லியும் டிஃபன் சாம்பாரும் செய்ய போகிறோம், கூட சட்னியும் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாத்துலேயுமே மெஷர் பண்ணணும். 3 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை நல்லா அலசிட்டு வந்துடுங்க. இதை அலசிட்டு ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப்பு ஜவ்வரிசியும் கூட சேர்ந்து 1/2 கப்பு அவுளும் சேர்த்துக்கோங்க, வெள்ளை அவுள் சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதையும் கழுவி எடுத்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இட்லி அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஊறி வரட்டும். 6 மணி நேரம் கழித்து கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் போட்டிங்கன்னா ஒரே ஈடோடு முடியும். மிக்சி ஜாரில் இருந்தால் மிக்சி ஜாரில் ஒரு 3லேருந்து 4 ஈடு ஆகும். ஸோ இப்போ இதை பொறுமையாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஊறின பொருட்களை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு திருப்பி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஈடும் நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இப்போ எல்லா மாவையும் அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவை கையிலேயே கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். ஸோ கலந்து விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஃபர்மெண்ட் ஆகட்டும். ஸோ இதில் சின்ன பாத்திரமாக இருக்குது, அதனால் நான் வேறு குண்டானில் சேர்த்துக்கிறேன். ஸோ பொங்கி வந்தால் கூட அதுலேயே கன்சிஸ்ட் ஆகிடும்ன்ட்டு தான் நான் வேறு குண்டானில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ மாவு நம்ம ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு விட்டுட்டோம். ஸோ இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா புளிச்சு வரும்போது மாவு பக்காவாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ உப்பு நான் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம நார்மல் இட்லி மாவு எப்படி இருக்கும் அதே கன்சிஸ்டன்சி தாங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளோட இட்லி தட்டு இருக்குங்க. ஸோ இட்லி தட்டு இது நான் சரவணா ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 627 ரூபா சொன்னாங்க. ஸோ இட்லி தட்டில் எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் க்ரீஸ் பண்ணிட்ட பிறகு 3 கரண்டி ஊற்றும் போது ஒரு இட்லி தட்டுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ 3 கரண்டி ஊற்றிக்கோங்க. 3லேருந்து 4 கரண்டி ஊற்றலாம். ஸோ ஊற்றிட்ட பிறகு ஃபுல் இட்லி தட்டுலேயும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். 4 ட்ரே வரும். ஸோ 4 ட்ரேயும் 4 இடத்துல அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இட்லி குண்டான் இருக்குது இல்லைங்களா, அந்த இட்லி குண்டான்லேயே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டை ஃபுல்லாக வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட நார்மல் இட்லி குண்டானில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து அது உள்ளே செட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆன பிறகு நல்லா வெந்துட்டுருக்கோங்க. ஸோ தட்டை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு தட்டெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாம். வெளியே வச்சுட்டு நல்லா ஆறுறது கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம தட்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ தட்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம டிஃபனுக்கு சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இட்லினாலே சாம்பார் தானுங்களே, சாம்பார் சட்னி. ஸோ அதுக்கான சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப்பு தோரம் பருப்பும் 1/2 கப்பு பாசி பருப்பும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு 4 பூண்டு பல்லும் கூட சேர்ந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே டைட்டாக மூடிட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கடலைப்பருப்பு ஒரு 1 டீஸ்பூனும் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனும் அடுத்தது ஜீரகம் 1 டீஸ்பூனும் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூனும் தனியா ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கும் போதே நல்லா பொடன்னு பொரிஞ்சு வரும்.
அந்த டைமில் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க. இது கூட வந்துட்டு ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது தக்காளி, ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இதை எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். எந்த காய் ஒன்றாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கத்திரிக்காயும் ஒரு கேரட்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே கேரட்டையும் கத்திரிக்காவையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும், உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், ஏற்கனவே நம்ம பருப்பில் ஊற வச்சுருக்கிறதுக்கு போட்டிருக்கோம். திருப்பி ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பருப்பை இறக்கிக்கலாம். ஸோ இதுக்குள்ளேயே பருப்பும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க வச்சோன்னா காய்கறியும் நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு அரை லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா ஜூஸாக பிழிஞ்சிட்டு ஒரு அரை கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுடரை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா பவுட்ராக்கிட்டு அந்த பவுடரை ஒரு 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு அது கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம பருப்பை நல்லா வேக வச்சு கூழாக்கி வச்சுருக்கோம். ஸோ இதை ஒரு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க. சாம்பாருக்கு தேவையான மொத்த ஐட்டம்ஸையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை கொதிக்க விடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக நல்லா கொதி வந்த டைமில் கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இறக்கிடுங்க. இதுக்கு தேவைன்னா டேஸ்ட்டுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது ஆப்ஷனல் தான். ஸோ தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது மேலே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி விட்டாலே சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கம்மன்னு வாசனையோட டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சட்னி இல்லைனா எப்படி? ஸோ சட்னிக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை முடி தேங்காய், உடச்சக்கடலை ஒரு கைப்பிடி உடச்சக்கடலை, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, தேவைன்னா இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 5 பச்சை மிளகா வச்சு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இது கூட தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட ஒரு அரை டீஸ்பூன் கடுகும், அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சிருங்க. அவ்வளோதான். சட்னி ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. தட்டி இட்லிக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கணும். அதாவது ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ சட்னியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் நல்லா ஆறிடுச்சு. ஸோ பிளேட்லேருந்து நல்லா அதை எடுத்துக்கலாம். ஓரத்துலலாம் கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான தட்டி இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல சாஃப்டாக பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. இந்த மாதிரி இருக்கணும். சாஃப்டான தட்டி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருந்த டிஃபன் சாம்பாரையும் கூட தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான ஒரு காம்பினேஷனுங்க. இதை ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ புதன்கிழமைக்கான டிஷ்ஷு தட்டி இட்லியும் டிஃபன் சாம்பாரும் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வியாழக்கிழமையில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புல்காவும் முட்டைக்கறியும் தான் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா டைட்டாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோம் அதே மாதிரி பிசைஞ்சிட்டு வந்துடலாம். ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அப்படியே ஒரேடியாக ஊற்றி பிசைய வேண்டாம். கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி திருப்பி நல்லா டைட்டாக பிசைய ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கைவிடாமல் பிசைஞ்சு வரும்போது
புல்கா வந்து நல்ல ஒரு ரஃப் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாவெல்லாம் பிசைச்சிட்டு இந்த மாதிரி கையில் உங்கள் பாம் இருக்கு இல்லைங்களா, உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க மாவை. ஸோ இன்னும் நல்லா சாஃப்டாகும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைட்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு புல்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பிசைஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. ஒரு கிளாத் அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த மாவை ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்துட்டு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வந்துட்டு ஃபுல்கா ரெடி பண்ணிடலாம். மாவும் வந்துட்டு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு திருப்பி ஒரு 2-3 வாட்டி வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சப்பாத்திக்கு எப்படி மாவு கொஞ்சம் எடுப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 கப்பு கோதுமை மாவுக்கு கிட்டத்தட்ட 11லேருந்து 12 ஃபுல்கா வருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்துட்டு திரட்டிக்கலாம். திரட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். திரட்டுறது வந்துட்டு ரொம்ப திக்காகவும் திரட்டாதீங்க, ரொம்ப மெலிசாகவும் திரட்டாதீங்க, மீடியம் ஷேப்பில் இருக்கணும். ஸோ ஃபுல்லாக மாவை இந்த மாதிரி திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு தவாவை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம திரட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து அதில் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி வரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு திருப்பி அந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் விட்டுருங்க. அது ஃபுல்லாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வந்த உடனே தவாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரில் பேன் விற்கிது. ஸோ அந்த கிரில் பேனில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கிரில் பேன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தவாலேயே ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸில் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துருங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து வந்த டைமில் லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைன்னா மேலே இருக்கிற கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான சாஃப்டான ஃபுல்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு முட்டைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 4 முட்டையை நான் வேக போட்டு வச்சுருக்கேன். மற்ற மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு கப்பில் 1/2 கப்பு தயிர் எடுத்து அதில் மற்ற மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்கி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பச்சை மிளகா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. கூட வந்துட்டு குடமிளகா வந்து ஒரு 1/2 குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வதக்கிட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்துட்டு தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போது இதெல்லாம் வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா எல்லாம் வதங்கி வந்தோடனே அரைச்சி வச்ச தக்காளியை அதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் வதங்கி வர்றதுக்கே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகிடும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை நல்லா வெந்த உடனே அதை தோலை உரிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி அங்கங்கே வந்துட்டு ஒரு சின்ன கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கீரல் மட்டும் போட்டுக்கிட்டாலே போதும். முட்டை வந்துட்டு கொஞ்சம் காரம் போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. அது நல்லா கொதி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா முட்டை, அதை வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ அந்த மசாலாவோடைய முட்டையை நல்லா பிரட்டி எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தயிர் பேஸ்ட்டு, அந்த தயிர் பேஸ்ட்டை அதில் சேர்த்துட்டு திருப்பி பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு அந்த தயிர் கழுவின தண்ணியை தான் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா ஃபஸ்ட்டு அந்த மசாலா உள்ள குழம்ப கொதிக்க வச்சுருங்க. தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ நான்
கறி வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா கொதித்து வர டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முட்டையை வந்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோடையே சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மசாலாவை வேஸ்ட் பண்ணாமல் அந்த மசாலாவையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக கலந்து விடுங்க, முட்டை வந்து உடஞ்சிடக்கூடாது. ஸோ லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக வச்சுருங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான ஒரு எக் கறி, அதாவது எக் கிரேவி வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். இந்த ஃபுல்காக்கு நல்லா சாஃப்டான ஃபுல்காக்கும் கூட சேர்ந்து இந்த முட்டைக்கறியும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸி ரெசிபி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து சம்பா கோதுமை கிச்சடி வந்து செய்யலாம். செம்ம ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகின பிறகு நம்ம வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. ரொம்பலாம் வேண்டாம், 2 வெங்காயம் போதும். ஸோ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்துட்டு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம கிட்ட வந்து என்ன காய்கறிகள் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு நம்ம கையில் இல்லாததுனால நான் பீன்ஸு சேர்க்கலைங்க. ஸோ கேரட்டு, பட்டாணி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தோடையே நல்லா வதக்கி வந்துட்ட பிறகு நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு சம்பா கோதுமை ரவை வந்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது கொதி வரும்போது காயும், அதாவது கேரட்டும் பட்டாணியும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக ஃபஸ்ட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா திருப்பி கலரி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கொதி வந்த உடனே காயெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம கலரி விட்டுக்கிட்டே நம்ம வந்துட்டு இன்னொரு கையில் சம்பா கோதுமையை சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு சம்பா கோதுமை எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை கொதித்து வந்த உடனே ஒரு கையில் வந்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டு அடுத்த கையில் வந்துட்டு சம்பா கோதுமையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விடுங்க. ஸோ நல்லா கலரி விட்ட உடனே இப்போ கேஸை வந்து டோட்டலாக ஸ்லோவாக வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சம்பா கோதுமையும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கோங்க. லாஸ்ட்டாக அவ்வளோதான், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்து சூப்பராக ஆகிட்டுருக்கோம். காய்கறியும் நல்லா வெந்துட்டுருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அவ்வளோதான். தேவைன்னா வந்துட்டு ஆப்ஷனல் தான், ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. செம்ம வாசனையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கீ வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்க்கறதுனால ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சம்பா கோதுமை கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு காம்பினேஷன் வந்துட்டு நம்ம வந்து தயிர் பச்சடி இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி இதெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக சம்பா கோதுமை கிச்சடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் சம்பா கோதுமை கிச்சடி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே செய்யக்கூடிய எல்லா விதமான ஈஸியான ரெசிபீஸ் தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சனிக்கிழமை என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா தந்தூரி ரொட்டி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு கூட சென்னா மசாலா செய்ய போகிறோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 கப்பு, நான் இன்றைக்கி மைதாவில் செய்ய போகிறதில்ல, கோதுமையில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க.
இது கூட பேக்கிங் சோடா வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனும், பேக்கிங் பவுட்ரு இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கங்க. இது கூட சேர்த்துட்டு தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம தண்ணி வந்து நார்மல் பச்சை தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக நம்ம பிசைஞ்சிட்டு வரலாம். நல்லா மாவு வந்து சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தந்தூரி ரொட்டி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் பிசைய உங்களுக்கு வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க. காயக்கூடாது மாவு, அதுக்காக லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு துணி அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கூட அப்படியே விட்டுருங்க. 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன மீடியம் உருண்டைகளாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு இது பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். திருப்பி ஒரு 2 நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் எடுக்க வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் எடுக்க வேண்டாம், மீடியம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ திரட்டுறதுக்கு வந்துட்டு நான் இன்னொரு மெத்தட் பண்ண போகிறேன். அது என்னதுன்னா, பூண்டை வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அந்த பூண்டை கிரேட் பண்ணி வச்சதில் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம திரட்டுறது வந்து தந்தூரி ரொட்டியை இப்படி நீட்டு வாக்கில் கூட நம்ம திரட்டிக்கலாங்க. இல்லை நீங்கள் நார்மலாக திரட்டுறீங்க, சப்பாத்தி மாதிரி திரட்டுறீங்கனாலும் ஓகே. இந்த மாதிரி நீட்டு வாக்கில் திரட்டிட்டு நான் வந்து கொஞ்சம் பூண்டை வந்து கிரேட் பண்ணி துருவி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மேலே வந்துட்டு அப்படியே சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு திருப்பி ரோல் பின் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ அந்த பூண்டும் கொத்தமல்லியும் அந்த மாவில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு மெத்தட் இப்படி. ரெண்டாவது மெத்தட் வந்து நம்ம திரட்டுறதுக்கு முன்னாடியே பூண்டையும் கொத்தமல்லிலையும் போட்டு நல்லா வந்து மாவை திரட்டிக்கங்க, சுருட்டிக்கங்க. அப்போ அந்த மாதிரி சுருட்டி எடுக்கும்போது நல்லா வந்துட்டு அந்த பூண்டும் அந்த கூட சேர்ந்து அந்த கொத்தமல்லி எல்லாமே அதுலேயே ஸ்டக் ஆகிடுங்க. இதுக்கு மேலே லைட்டாக கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து தேய்க்கும்போது ஃபுல்லாக வந்துட்டு அந்த பூண்டு வாசனையோடு சூப்பராக இருக்குங்க. ஸோ இது ஒரு மெத்தட், அது ஒரு மெத்தட். ரெண்டுத்தில் எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு தண்ணி இருக்குது இல்லைங்களா, இந்த தண்ணியை வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக ப்ரெஷ்ஷில் தொட்டு தண்ணியை ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக தேய்க்கணும், ரொம்ப சொதன்னு ஆக்கிடக்கூடாது. இப்போ ஒரு பேன் வச்சு இல்லை தவா வச்சு நல்லா சூடாக்கிக்கோங்க. நம்ம தண்ணியை டிப் பண்ணி வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அந்த பகுதியை வந்து கீழுக்கு சேர்த்துக்கோங்க தவாவில். ஸோ இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு அது அப்படியே ஒட்டி நல்லா ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் தவாவை வந்துட்டு தலைக்கீழே சேர்த்துட்டு கேஸ் ஃப்ளேமில் டைரெக்டாக வச்சு விடுங்க. இந்த டைமில் கேஸை வந்து ஹையாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வெந்து வருதுன்ட்டு. நல்லா வந்துட்டு 4 பக்கமும் ஃபுல் சைடு தெரிகிற மாதிரி அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வந்துட்டு நம்ம தவாலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேயும் நல்லா வேகும். ஸோ கீழேயும் வேகிறதுக்கு நம்ம வந்து ஒரு 2 செகண்ட் அப்படியே தவாவை ஃப்ளாட்டாக வச்சுட்டு வேக வச்சா கீழேயும் வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான தந்தூரி ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக வந்துட்டு ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தந்தூரி ரொட்டி உங்களுக்கு ரஃப் ஆகாது, நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. லைட்டாக ஒன்று பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான தந்தூரி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட வந்துட்டு சன்னா மசாலா சூப்பராக இருக்குங்க. சன்னா மசாலா வந்துட்டு நம்ம இன்றைக்கி 8 மணி நேரம் வெள்ளை மூக்கடலையே ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் தந்தூரி ரொட்டி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து வீட்டில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. சன்னா மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூக்கடலையே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, வெள்ளை மூக்கடலையே. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. அது பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப.
சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 2 தக்காளி போதும் கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வந்த உடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த மூக்கடலை எடுத்து தண்ணியை இருத்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து திருப்பி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ மசாலா அந்த எண்ணெயிலையும் வெங்காய தக்காளியோடையும் நல்லா மேர்ஜ் ஆன பிறகு நம்ம ஊற வச்சுருந்த மூக்கடலையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இது கூட கலருக்காக நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 5லேருந்து 6 விசில் கூட வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில். ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு வெந்துட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு சென்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கோங்க. அதை வேறு ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கல. அதே பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சென்னா மசாலாவை சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம ஓப்பன்லேயே அப்படியே வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் டொமேட்டோ சாஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சென்னா மசாலாவும் ரெடி. லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி அது மேலே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சென்னா மசாலா ரெடி. ஃபுல்காவோட சென்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம சண்டே என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன் தோசை கார சட்னி தாங்க. ஸோ பன் தோசை ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஹெவி ஒர்க்கெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு ரவை சேர்த்துட்டு 1 கப்பு அவுல் சேர்த்துக்கோங்க, வெள்ளை அவுல். இது கூட ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கு அடுத்தது ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே திருப்பி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஒரு 1.5 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஏன் 2 கிளாஸ் ஊற்றுறோன்னா ரவை தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிட்ட பிறகு மாவே கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், ரவையும் அவ்வளோ சேர்த்து. ஸோ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. மைய வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா அவுலெல்லாம் வாயில் தட்டுப்படும் இல்லைங்களா, அதனால் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதை வேறு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஓரமாக வச்சுட்டு இதை தாளிச்சிடலாம். ஒரு பேன் அப்படி இல்லைன்னா கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, சும்மா கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ வதக்கினதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு தோசை மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தவா வச்சு லைட்டாக நான் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பன் தோசைக்கு அப்படியே ஊற்றி விட்டுருங்க.
நீங்கள் வந்து தோசை மாதிரி நம்ம தேய்க்க வேண்டாம், சும்மா முத்து மாதிரி அப்படியே ஊற்றி விட்டால் போதும். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அடியில் வேக வைங்க. அது வெந்த பிறகு பொறுமையாக திருப்பி போட்டுருங்க. திருப்பி ஒரு லைட்டு ப்ரெஸ் கொடுத்தா போதும், ரொம்பலாம் ஹெவியாக ப்ரெஸ் பண்ண வேணாம். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பன் தோசை ரெடி. இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஊத்தப்பம் மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி தோசை மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இவ்வளோ தான், தேக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். சும்மா அப்படியே மொத்து மாதிரி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுட்டு திருப்பி போட்டு எடுத்துருங்க. சூப்பரான பன் தோசை ரெடிங்க. இது கூட வந்துட்டு கார சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இத்தனை வெரைட்டிஸ் நம்ம வாரம் ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் தாங்க. சும்மா 1 ஹவர் 1.5 ஹவர் செலவு பண்ணாதே போதும், நம்மள ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபீஸை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ என்ன போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.